வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கிறேன். என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் எப்படிலாம் நடந்துச்சுன்னு சில முக்கியமானது மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் சொல்லலை. அப்பப்போ எனக்கு ஞாபகம் வர்றப்ப நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறையா குடும்பம் இது மாதிரி அனுபவிச்சிருப்பாங்க. பெண்கள் நிறையா அனுபவிச்சிருப்பாங்க. அடிவிட்டுருக்கும். ரொம்ப கஷ்டத்தில், கஞ்சிக்கல கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. அதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அப்பா அம்மா அரவணை போட அவங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அப்பா அம்மா வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்க இல்லை நம்ம லவ் அது மாதிரி பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பா அம்மாவுக்கு கௌரவத்தையும் நமக்கு எடுத்துடுறோம். அங்கே போன இடத்துல நல்லா வாழலின்னு வச்சுக்க, நல்ல கணவர் அமையலின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்படணும். என்ன பெரியவங்க இஷ்டப்பட்டு வச்சா ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நான் அந்த காலத்தில் நினச்சது அதுதான். நான் யாரையும் லவ் பண்ணவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை, ஜஸ்ட்டு பேசுவோம். யாராக இருந்தாலும் பேசுவோம், வர்றாங்க போகிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்பா அம்மா சொன்ன மாப்பிள்ளை தான் நான் கட்டிட்டு. ஏன் அந்த மாதிரி கட்டிட்டுன்னா, ஏதாவது ஒன்றுனா அப்பா அம்மா நமக்கு ஆதரிச்சுக்குவாங்க, அந்த ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமே நிறைய ட்ரகிள், சண்டை சச்சரவு நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து நான் போயிடலாம், இப்போது எங்கள் அம்மாவங்களே கூப்பிட்டாங்க, வந்துரு வேண்டாம் அவ்வளோ கஷ்டத்தில் அப்படின்னு. எனக்கு ஒரு இது மைண்டுக்குள்ளே வந்துச்சு. அம்மா அப்பா பேசிக்குவாங்க, சாயந்தரம் வரைக்கும் தோட்டத்தில் வேலை செய்வோம், தோட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடும்னு வச்சுக்கலேன். அப்போ வந்து பேசுவாங்க. ஒருத்தர் பேரை சொல்லியிருந்தா, அவன் அந்த பொண்ணு என்னமோ ஓடி போய் கட்டினா வாழாத வந்திருக்கிறா, அவங்க அப்பனோடு வேண்டாம்னு சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க, தாய் தப்புன்னு கெட்ட பேர், இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஓடி கட்டி போட்டு இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. அதே இதுதான், நம்ம தாய் தப்பனுக்கு வந்து கெட்ட பேர் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் சில இதெல்லாம் நான் தாங்கிட்டு அவர்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப முடியாத பட்சத்தில் எப்பாவது இது பண்ணுவேன். ஆனால் நானாக கோச்சுக்கிட்டு என்றைக்குமே போகலை. போனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து திரும்பவும் சேர்த்திக்க மாட்டார் என்னைய, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் போகாமையே ரொம்ப கஷ்டம் அனுபவித்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது. சில இதெல்லாம் சொல்ல முடியாததுகளாக இருக்குது, எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியாது. கல்யாணம் வச்சு சொன்னாங்களே 3 மாதம் அம்மாவும் வீட்டிலே இருந்தோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த விருந்து போடுவாங்க பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு விருந்து சாப்பாடு ஏதாவது போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ அவங்க சொந்தக்காரவங்க யாரோ, அவங்க வகையில் சொந்தக்காரவங்க திண்டுக்கல்லாம் மதுரை போய் எங்கேயோ போனாங்க. மற்ற என்னன்னு எனக்கு தெரியல, எந்த ஊரும் தெரியல. மதுரை போய் எங்கேயோ போய் போனாங்க, தோட்டத்தில் தான் இருந்தாங்க. அன்னைக்கு போனால் வெயில் காலம் தானே, பங்குனி மாதம் தானே, நல்ல வெயிலில் அப்படி இருந்துட்டா மாமரம் நிறையா இருந்துச்சு அந்த தோட்டத்தில், அவங்க தோட்டத்தில். சரி, மாமரத்தில் போய் குழுக்குள் இருக்குன்னு அவர் தான் காட்டில் தூக்கி கட்டி போட்டா. அப்படி போட்டங்காட்டி நானும் கூட போயிட்டு டயர்டாக இருந்துச்சு. வாமிட்டிங் இது பண்ணிகிட்டு இருக்குங்காட்டி டயர்டாக இருந்துச்சு. அப்போ கல்யாணம் ஆகி 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கிட்ட அங்கே நான் டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்தேன். அவர் ஏதோ புக்கு இது படிச்சுட்டு இருந்தா அப்படி என்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் பேசிட்டு. ஆனால் நல்லா ஒரு சந்தோஷமாக பேசுறது மாத்திரம் கிடையவே கிடையாதுங்க. அவர் எல்லா வாழ்க்கையெல்லாம் அவர் வயசுக்கு எல்லாம் அனுபவிச்சு அங்கே ஒரு குழந்தையும் பெற்றவருக்கு அந்த பொண்ணோட அந்தளவுக்கு வாழ்ந்துட்டார். அவர் என்னென்ன வீடெல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டார். அந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு தூக்கம் வர மாதிரி கேட்டு நான் படுத்திருந்தேன். அவர் என்கிட்ட பேசவே இல்லை. ஏதாவது பேசினா கூட பேசுனா அந்த சந்தேகப்பட்டு அதே தான் பேசுவார். என்ன ஒரு மனநிலைன்னு பார்த்தா, புது இடம் அது, சோளக்காடு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பசுமை நல்லா ஹைட்டாக வாழ்ந்துருக்குது, மாந்தோப்பு நிறையா இருக்குது. அவங்க வீடு கொஞ்சம் தூரம். 8 மணிக்கோ 9 மணிக்கோ டிஃபன் சாப்பிட்டு போட்டு அங்கே போய் படுக்கலான்னு போனேன். நான் படுத்துருக்குங்காட்டி உட்காந்துக்கிட்டே இருந்தேன் அப்படி. அப்புறம் நான் தூங்கிட்டேன். போயிட்டு அப்படி வீட்டுக்கு நான் எந்திரிச்சு பார்க்குறேன். முழிப்பதுக்கப்புறம் வெயில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 11:30, அந்த 11:30 வரைக்கும் மேலேயே இருக்கும். அது வரைக்கும் தூங்கிட்டேன். வந்து காணா எங்கே போயிட்டேன்னு தேடவும் இல்லை, திரும்ப வரவும் இல்லை. அங்கே போய் உட்காந்துருந்தா அப்படியோ எங்கேயோ வெளியில் போயிட்டாங்கல்ல தண்ணி போடுறதுக்கு. அப்புறம் எந்திரிச்சு பார்க்குற மணி 11:30. அடங்க, இங்கே வந்து தன்னால் விட்டு போட்டு போயிட்டாரே, இப்படி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பயம் மனசுக்குள்ளே. கட்டில் கூட அங்கனே விட்டு போட்டு வேகமாக வீட்டுக்கு வந்தேன். எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க, வருவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வெளியில் போகிறோன்னு சொன்னாலே பயம்.